இந்த நாள் செலவுகளிலேயே அதிகமாக நற்கூலி சவாப் தரக்கூடியது எது? தீனாருன். இந்த ஹதீஸ் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் மேல கோவப்படாதீங்க. நீங்க சம்பாதிக்காம வீட்டில் உட்கார்றவங்க எல்லாம் பெரிய பாவம் செய்யறாங்க. நான் சொல்றேன், அந்த ஹதீஸும் வருது. லஹு, இவ்வாறு செய்வது அவனுக்கு சிறந்தது. எவ்வாறு? மலைக்கு போய் கட்டை எடுத்துட்டு வந்து முதுகு மேல எடுத்துட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போய் அதை விற்கிறது அவனுக்காக சிறந்தது. இனிமே நான் மூட்டை தூக்க மாட்டேன், மூட்டை தூக்குற வேலை மட்டும் தான் இருக்கு, அது தூக்குனா நான் ஒரு காசு எடுத்துட்டு போய் மனைவி மக்கள் மீது செலவு செய்யலாம்னு சொல்லி இருந்தா அந்த வேலை கேவலமான வேலை பார்க்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பிள்ளைகளின் உரிமைகள், தந்தையின் மீது, அதாவது தந்தையின் பொறுப்புகளை பற்றி கேட்டோம். அதே தொடர்பாக இன்று நாம் ஒருவர் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தினர்கள் மீது செலவு செய்தால் அது ஒரு வணக்கம் என்பதை தெரிந்து கொள்வோம். நாம் வெறும் தொழுறது, நோன்பு வைக்கிறது, தஸ்பி ஓதுவது இதான் வணக்கம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காக சம்பாதிப்பதும் அவர்கள் மீது செலவு செய்வதும் வணக்கமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனாருன். தீனார் என்றால் என்னங்க? தங்க காசு. தீனாருன், ஒரு தீனார், அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்தாய். அல்லாஹ்வுடைய பாதை சொன்னா மதரசா, பள்ளி வாசல் எல்லாமே வந்துடும். வ தீனாருன், இன்னொரு தங்க காசு, அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், அடிமையை விடுதலை செய்வதின் விஷயத்தில் நீ செலவு செய்தாய். வ தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீனின், இன்னொரு தங்க காசு தீனாரு நீ ஏழையின் மீது செலவு செய்தாய். வ தீனாருன், மேலும் இன்னொரு தங்க காசு, அன்ஃபக்தஹு அலா அஹ்லிகா, நீ உன்னுடைய குடும்பத்தினர்கள் மீது செலவு செய்தாய். 4 தீனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஅதமுஹா அஜ்ரன், இந்த 4 செலவுகளிலேயே அதிகமாக நற்கூலி சவாப் தரக்கூடியது எது? தீனாருன் அல்லதி, எது? அன்ஃபக்தஹு அலா அஹ்லிகா, உன்னுடைய குடும்பத்தினர்கள் மீது நீ செலவு செய்தாயே அது 4 தீனார்களிலேயே அதிகமாக உனக்கு சவாப் தரக்கூடிய செலவாக இருக்கிறது. ஏழைகள் மீது செலவு செய்வதை விட நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் பாருங்க, அவங்களுக்காக நான் உணவு எடுத்துட்டு வரேன் பாருங்க, பால் பாக்கெட் கொண்டு வரேன் பாருங்க, என் மனைவிக்காக தேவையான மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு வரேன்ல, அது ஏழைகள் மீது செலவு செய்வதை விட அதிகமாக சவாப் எனக்கு கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு கொடுப்பதை விட அதிகமாக சவாப் எனக்கு கிடைக்கும். மேலும் என்னங்க, அடிமையை விடுதலை செய்கின்ற விஷயத்தில் நான் செலவு செய்த செலவை விட இந்த செலவு தான் எனக்கு அதிகமாக சவாப் தரும். அப்போ இது ஒரு வணக்கம். நாம அந்த ஒரு செலவுக்காக சம்பாதிக்கின்ற காலமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் தஆலா நற்கூலியை தருவான். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெரிய ஹதீஸ், அதுல கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் நீயத்தின் சம்பந்தமான ஹதீஸ். ஒவ்வொரு அவர் செய்கிற காரியத்தை அல்லாஹ் தஆலா அந்த காரியம் எதுக்காக செய்கிறான் அதான் பார்ப்பான். அந்த காரியம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக செய்தால் அது எந்த காரியம் இருந்தாலும் சரி அந்த காரியத்தில் நமக்கு சவாப் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ இன்னக லன் துன்ஃபிக நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹி இல்லா உஜிர்த பிஹா, நீ எந்த ஒரு செலவு அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக செலவு செய்கிறாயோ அதுல உனக்கு சவாப் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய நியத் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக. ஹத்தா, எதுவரை என்றால், மா தஜஅலு ஃபீ இம்ரஅதிகா, உன்னுடைய மனைவியின் வாயில் நீ கொடுக்கின்ற உணவு கவலம் வரை. நம்ம மனைவியோட வாயில நம்ம உணவு கொடுக்குறோம்ல, மனைவி இரவு சாப்பிடுது, மத்தியானம் சாப்பிடுறாங்கல்ல,
என்னுடைய செலவுல சாப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த செலவுக்கு எனக்கு வந்து அல்லாஹ் தாலா சவாப் கொடுப்பான். இன்னொரு விஷயங்க, சில பேர் தன்னுடைய சோம்பேறித்தனத்தால் சம்பாதிக்க மாட்டாங்க. நான் போனா வேலை கஷ்டமா இருக்குமே, எனக்கு தோதுவான வேலை கிடைக்கலையே, நான் படித்தது இன்ஜினியரிங்கு, எனக்கு கிடைக்கிற வேலை வந்து வெறும் பிஏவோட வேலை தான் கிடைக்கிறது, எனக்கு தோதுவான வேலை கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஹதீஸ் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் மேலே கோவப்படாதீங்க. நீங்கள் சம்பாதிக்காமல் வீட்டில் உட்கார்றவங்கெல்லாம் பெரிய பாவம் செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், அந்த ஹதீஸும் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபி அப்துல்லா ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். ஜுபைர் பின் அவ்வாம் அவருடைய அறிவிக்கப்பட்ட ஹதீஸ்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுபைர் பின் அவ்வாம் யாருங்க? 10 நபர்கள், உலகத்திலேயே சொர்க்கத்தின் சுப செய்தி பெற்ற 10 நபர்களில் ஒருவர் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஅன் யஅஹுத அஹதுகும் ஹப்லஹு, உங்களில் ஒருவர் தன்னுடைய கயிர்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார். சும்ம யஅதி அல் ஜபலா, பிறகு அவர் ஒரு மலையின் மீது வருகிறார். ஃபயஅதி பிஹுஸ்மத்தின் மின் ஹதபின் அலா தஹரிஹி, அவர் விறகு கட்டையை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு வருகிறார். ஃபயபிஉஹா, விற்கிறார். ஃபயுகுஃபல்லாஹு பிஹா வஜ்ஹஹு, அதை கொண்டு அல்லாஹு தாலா அவனுடைய முகத்தை தடை செய்கின்றான். என்ன தடை செய்கின்றான்? ஒருவர் இடத்துல போய் கேட்டு கேவலம் படுவதை விட்டு அல்லாஹு தாலா அவருடைய முகத்தை பாதுகாக்கின்றான். நான் உழைத்து சம்பாதித்ததற்கு பிறகு நான் யார்ட்டும் போய் கை நீட்டு கேட்க தேவையில்லை. அந்த இழிவு, அந்த கேவலத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். இப்படி செய்கின்றவர் ஹைருன் லஹு, இவ்வாறு செய்வது அவனுக்கு சிறந்தது. எவ்வாறு? மலைக்கு போய் கட்டை எடுத்துட்டு வந்து முதுகு மேல எடுத்துட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போய் அதை விற்கிறது அவனுக்காக சிறந்தது. இனிமே வந்து நான் மூட்டை தூக்க மாட்டேன், மூட்டை தூக்குற வேலை மட்டும்தான் இருக்கு, அது தூக்குனா நான் ஒரு காசு எடுத்துட்டு போய் மனைவி மக்கள் மீது செலவு செய்யலாம்னு சொல்லி இருந்தா அந்த வேலை கேவலமான வேலை பார்க்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹைருன் லஹு, அவனுக்கு சிறந்தது. மின் ஐ யஸ்அலன் நாஸா, மக்களிடத்தில் கேட்பதை விட இந்த மாதிரி முதுகு மீது விறகு கட்டை கொண்டு வருவது அவருக்கு சிறந்ததாகும். ஏன்னா ஆத்தூஹு, மக்கள்கிட்ட கேட்டா கொடுப்பார்கள், அவ் மனாஊஹு, கொடுக்க மாட்டார்கள். கொடுக்கலன்னா நம்முடைய நிலைமை என்ன? இன்னொரு விஷயம், மக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடாதுங்க. மக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி எப்பவுமே நாம வந்து அந்த ஆதரவு வைக்கக்கூடாது. அல்லாஹ் தாலா கை கால் கண் பார்வை இருக்கு, காது கேட்குது, கையால் எடுக்க முடியும், காலால் நடக்க முடியும், அப்படிப்பட்டவங்க சம்பாதிக்காம உட்கார்றாங்க பாருங்க, இவங்க தான் மோசமானவங்க. யாரெல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாம போய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டுவதற்காக இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். கான தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், லா யஅகுலு இல்லா மின் அமலி யதிஹி, தன்னுடைய கையால் உழைத்து சம்பாதிக்கின்றவராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இன்னொரு முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், நஜ்ஜாரன், கார்பெண்டராக இருந்தார்கள். யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், நபி அவர்கள். ஒருவர் சம்பாதிக்காம வீட்டில் உட்கார்றது, செலவு செய்யாமல் இருப்பது பெரிய குற்றம். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர், கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதனுக்கு இந்த பாவமே போதும், அவன் நரகத்துக்கு போவதற்கு, அவன் பாவி ஆவதற்கு இந்த பாவமே போதும் அவனுக்கு. என்ன பாவம் அது? அன் யுதையிஅ மன் யகூது, யாரு மீது அவன் செலவழிக்கணும்னு சொல்லி இருக்கிறதோ அவர்களை வீணாக்குகின்றானே பாருங்க, அது ஒரு பெரிய பாவம். அவன் செலவழித்தாதான்
அந்த பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. அவன் உழைத்து சம்பாதித்தாதான் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. இவன் இந்த பொறுப்பு இருந்து சம்பாதிக்காம உட்கார்ந்தா அந்த பிள்ளைங்களோட நிலைமை என்ன? சின்ன வயசுல அவங்க போய் டீ கடையில் உட்கார வேண்டியதாக வருகிறது, அவங்க போய் மெக்கானிக் ஷாப்ல உட்கார வேண்டியதாக ஆகிறது. காரணம் யாரு? இவன் சம்பாதிக்காம உட்கார்றான் பாருங்க. அந்த ஒரு காரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அது ஒரு பாவம். அந்த ஒரு பாவமே போதும் இவன் மோசமானவன் என்பதற்காக. இப்படி இருக்கிறவங்க எல்லாம் டீ கடையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லா நபர்களுடைய குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் யாராவது உங்கள்கிட்ட சந்தித்தா, முதல்ல நீ போய் சம்பாதிப்பா, பிறகு நீ மற்றவங்களை பத்தி பேசலாம். இல்ல அவர் அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மனைவி மக்கள் மீது செலவு செய்யாம சம்பாதிக்காம இருக்கக்கூடியவன், அந்த பாவமே போதும் அவனுக்கு. அவன் யாருடைய பாவத்தை பற்றி அவன் பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை. கவனமாக பார்த்தால் முஸ்லிம்கள், பெரும்பாலான முஸ்லிம்கள் ஏழையா இருப்பதற்கு காரணமே இதான். யாருடைய பொறுப்பு இருக்கிறதோ அந்த பொறுப்பின் உணர்வு இல்லாதவர்களின் காரணமாக தான் மக்கள் ஏழையாக இருக்கிறாங்க. ஒருவர் சம்பாதிக்க வேண்டும், அவர் சம்பாதித்து செலவு செய்தால்தான் அந்த குடும்பமே முன்னேறும் சொல்லி இருக்கோம். அவர் எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமோ அதை விட பல மடங்கு சம்பாதித்தால் பல மக்களுக்கு வாழ்க்கை எளிதாகிவிடும். ஒருவர் சம்பாதிக்கணும், சம்பாதிக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்துட்டார்னா அந்த சுமை, அந்த கஷ்டம் அவனுடைய பேர பிள்ளைகள் மீது கூட வருகிறது. ஆகையினால் நமக்கு அல்லாஹ் தஆலா எந்த பொறுப்பு தந்துள்ளானோ அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும், உழைத்து சம்பாதிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்துக்கு இந்த காசு தேவை, அது என்ன வேலை இருந்தாலும் சரி, மூட்டை தூக்குற வேலை இருந்தா கூட சரி, நான் அந்த வேலையை செய்து என்னுடைய குடும்பத்துக்காக சம்பாதிப்பேன், சம்பாதித்து செலவு செய்வேன் சொல்லி ஒவ்வொரு முஸ்லிம் ஆகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.